ஹலோ ஆல், நான் என்னோட டெய்லி குக்கிங்கில் கண்டிப்பாக ஒரு பயிரை ஆட் பண்ணி விட்டுருவேன். முதல்லலாம் சுண்டல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். பட் பசங்க அதை சாப்பிட மாட்றாங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். பசங்க சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணலான்னு நினச்சி தான் நான் வந்து ஒரு நாள் ஒரு சாலட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு லெட்யூஸ் அண்ட் எக் தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். இல்லைனா வீட்டில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் நான் வந்து சாலட் பண்ணுவேனே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சாலட் பார்த்துடலாமா? ஒயிட் சென்னா கூட ஆனியன், டொமேட்டோ, குக்யூம்பர், அப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கேர்ட் வந்து எல்லா சாலட்லையும் ஆட் பண்ணிவிடுவேன். கொரியாண்டர் அப்புறம் லெட்யூஸ் போட்டுட்டு எல்லா மசாலா நான் வந்து ஒரு சாலடுக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுப்பேன். காமனாக என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவேன்னா ஆம்ச்சூர் பவுடர், பெப்பர், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் சாட் மசாலா. யூஸ்வலாக பசங்களுக்கு கொடுக்கும்போது வெறும் சாட் மசாலா ஒரு பிஞ்ச் போட்டு கொடுத்து விட்டுருவேன். இந்த சாலடை நம்ம பாயில்டு எக் கூட கொடுக்கும்போது நல்ல ப்ரோட்டீனும் இருக்குது அண்ட் பசங்களும் அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போது செகண்ட் சாலடுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா பீனட் வந்து மோஸ்ட்லி எனக்கு உரிச்சு சாப்பிட பிடிக்கும். பட் இப்போ கிடைக்க மாட்டேது எல்லா சீசன்ன்றதுனால நார்மலாக கடலை வாங்கிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் வேக வச்சுட்டு கூட கேரட், குக்யூம்பர், ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர், கர்ட் போட்டுருவேன். ஸோ இதுக்கு சாட் மசாலா அண்ட் அதே தான் சேம் மசாலாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். அடுத்து நான் எடுத்துருக்கிறது பச்சை பயிறு தான். இது வந்து முளைக்கட்டி சாலட் பண்ணால் இன்னுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்திருக்க நான் எல்லா பயிருமே நிறைய டைம் முளைக்கட்டியும் நான் பண்ணுவேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துகிட்டு கூடவே ஸ்க்ராம்பிள்டு எக், ஆனியன், டொமேட்டோ அண்ட் கொரியாண்டர் போட்டுட்டு லெமன் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா மற்ற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோன்றதுனால இதில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து எப்போவுமே நிறைய பயிறு அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். பட் வெஜிடபிள்ஸ் பிடிக்கிறவங்க இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் ஃபோர்த் வந்து பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு விசில் விட்ட உடனேவே வந்து ரொம்ப நேரம் ஊறுனதுனால கொஞ்சம் குழஞ்சிருச்சு. பட் இப்படி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் எல்லா சாலட்லேயும் வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து க்ரீமும் ஆட் பண்ணி இன்னுமே டேஸ்டி ஆக்கலாம். இது வந்து ரொட்டி அண்ட் சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதையே எடுத்துப்பேன். இது சாப்பிட்டாலே கரெக்டாக ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் அப்படியே செம்மையாக தாங்கிரும். அண்ட் நல்ல ஒரு டயட்டுமே கூட இது எடுத்துக்கிறதுனால. அடுத்து வந்து ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது ஸ்வீட் கார்ன் சாலட் தான். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இதில் நான் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பசங்க எக்கோடு சேர்த்து ஸ்வீட் கார்னும் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சாப்பிட முடியுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கூட பீட்ரூட், கேபேஜ்னு இன்னுமே நிறைய ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் லஞ்சு கூட இது நல்லாயிருக்கும். கூட ஒரு கப் ரைஸ் அண்ட் செமி கிரேவி மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நான் என்னோட டெய்லி ரொட்டீனில் குட்டீஸ்க்கும் எங்களுக்கும் செய்கிற சாலட் ரெசிபிஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.